தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். கரூர் கொடுந்துயர சம்பவம் நடந்து 12 நாட்களுக்கு மேலாகுது. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள்கிட்ட வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு. இப்போ கரூரில் போகிறதுக்காக டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அதில் தனக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த திருச்சி விமான நிலையத்திலேருந்து அவர் கிளம்பி போகக்கூடிய வழியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, கிரீன் காரிடார் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அங்கே அந்த குடும்பங்களை சந்திக்கும் போது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருமே இருக்கக்கூடாது, பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது, தொண்டர்கள் இருக்கக்கூடாது, இப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு தரணும்னு சொல்லி இது ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? எனக்கு நமக்கு அந்த அக்சஸ் எதுவும் இல்லை, நமக்கு அந்த ப்ரூஃப் வரல. ஆனால் இவங்க கட்டாயமாக இதை கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது ஒரு 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 ரசிகர் மன்றம் கட்சியாக இருக்குது. அந்த ரசிகர் மன்றத்தோட அதே அறிவு முதிர்ச்சியோடு தான் இவர்கள் எல்லாரும் செயல்படுறாங்க. நீங்கள் அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. என் தலைவரை இட்டுன்னு போகிறது தான் எனக்கு பெரிய வேலை, என் தலைவரோட பாதுகாப்பை நான் பார்த்துக்குறோம், மக்களோட பாதுகாப்பை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாங்க. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் அவரை இப்படியெல்லாம் பேசினா தான் சந்தோஷப்படுத்த முடியுங்கிற நிலைமையில தான் கட்சி இருக்கு. அவர் 5 பேருக்காகலாம் 5 பேர் சாவுக்கெல்லாம் தலைவர் அறிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி கேட்டதா ஜெகதீஸ்வரன் சொல்கிறார். இப்போ அந்த விக்ரவாண்டி மாநாட்டத்தில் இல்லையா? ஆமாம், தூக்கத்தில் 5 பேர் 4-5 பேர் சாவுக்கெல்லாமா தலைவர் இரங்கல் தெரிவிக்கிறது அது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு உலக சூப்பர் ஸ்டார் இவர் அப்படின்னு தான் தலைவரை நம்ப வைக்கிறதுக்காக அவர்கள் எல்லாரும் மல்லு கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாங்கிறதுக்கு உண்டான நம்புறதுக்கு உண்டான எல்லா முகாந்திரம். இதில் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் அப்படி நம்ப வச்சு நீங்கள் மகத்தான ஒரு நபர்னு சொல்லி சுற்றி இவங்க எல்லாம் தூபம் போட்டு இப்படி உருவாக்கிட்டு இருக்காங்களா விஜயை? உண்மையிலே விஜய் இல்லைன்னா இப்படிப்பட்ட நபரா அப்படிங்கிற? இல்லை, அதாவது எனி ஹீரோ, தமிழ் ஹீரோ அவர்களை சுற்றி இப்படி ஒரு துதிபாடி கூட்டம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மற்ற எந்த துறையிலையும் நீங்கள் ஒரு 2 நாள் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக தான் வந்துட்டு போவார். நீங்கள் அம்பானி அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தா எல்லாரும் கிடுகிடுலாம் ஆட மாட்டாங்க. ஐயோ முதலாளி வந்துட்டாருல அது பண்ண மாட்டாங்க. ஓகே, எந்திரிச்சு வணக்கம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். எல்லா இடத்துக்கும் அப்படி தான். பட் நாயகர்களுக்கு அவர்களோட சூழலே வேற. ஒரு முதலாளி தொழிலுக்காக அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுவான். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹீரோ அந்த ஹீரோ தான் ப்ரொடியூசரை தீர்மானிக்கிறான், ஒரு ஹீரோ தான் ஹீரோயினை தீர்மானிக்கிறான், ஹீரோ தான் காமெடியன் யாருன்னு தீர்மானிக்கிறான், துணை நடிகர் யார், தங்கச்சியாக நடிக்கிறது யாருங்கிறது அவன் தான் தீர்மானிக்கிறான். ஷூட்டிங்க்கு வர்றது ஷூட் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலலாம் நடக்காது. ஒரு ஹீரோவுக்கு கன்வீனியன்ட்டான இடத்துல தான் ஷூட்டிங் நடக்கும், ஹீரோவுக்கு கன்வீனியன்ட்டான நேரத்தில் தான் ஷூட்டிங் நடக்கும். ஸோ இங்கே நாயகர்களை கடவுள் மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது சினிமா உலகத்தினுடைய இயல்பு. அவர் தொந்தரவு வரக்கூடாது, அவர் அப்படியே பகுமானமாக பார்த்துக்கணும், அவர் மனம் கோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்பு யாரோ சினிமாக்காரங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, விஜய்க்கு ஏன் அட்லியை பிடிக்கும்னா வழக்கமாக ஒரு லாங் ஷாட் ஒன்று க்ளோஸ்அப் ஷாட் ஒன்றுனா தனித்தனியாக எடுப்பாங்க. ஆனால் விஜய் படங்களை அட்லி எப்படி எடுப்பாருன்னா அட் அ டைமில் 4 வச்சு க்ளோஸ்அப்பையும் அதிலே எடுத்துருவார், லாங்கே அதை எடுத்துருவார், வேலை மிச்சம். இல்லை வேற கேமராக்களை வச்சு ஒரு 4 கேமரா வச்சுட்டு எல்லாத்தையும் அவருக்கு ஹீரோவுக்கு வேலையை குறைக்கிறது. சரி, சட்டையை மாட்டி விட ஆள், செருப்பு மாட்டி விட ஆள், எதையும் செய்ய வேணாம், சாப்பிட்ணும், டாய்லெட் போய்ட்டு வரும், இவ்வளவு தான் அவங்களே செய்ய வேண்டிய வேலை. மீதி எல்லாத்தையும் அதை மட்டும்தான் கஷ்டப்பட்டு அவங்க செய்ய வேண்டியது. ஆமாம், கொஞ்சம் மெனக்கெட்டு செய்ய வேண்டிய வேலை அதுதான். சில கதாநாயகர்கள் அதிலிருந்து வெளியில் வந்தாங்க. நீங்கள் ரஜினி அவங்கள எல்லாரும் அவர் சொல்கிறது எல்லாரும் என்னன்னு சொன்னால் அவர் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிற ஒரு வழக்கம் உண்டு. எல்லாரு கூடவும் ஒரு சந்திரமுகியில் நடித்த ஒரு கோ ஆர்டிஸ்ட் நாசரோட ஒரு பொண்ணு ரோல் பண்ணுறவங்க, மிஞ்சி போனால் படத்தில் ஒரு 5% சீனில் வந்திருக்கலாம். அந்த பொண்ணு கேரவன் கூடன்னு சொல்லி ரஜினி சொன்னதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மற்றவர்களை தான் கூட சேர்த்துக்கிட்டு நானும் ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னு காட்ட விரும்புகிறாரு. ஸோ அவர் இந்த நாயக வழிபாட்டிலிருந்து அவர் கொஞ்சம் தப்பிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. வெளியாட்களை அவர் இயல்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த முயற்சியை அவர் எடுக்கிறாரு. ஆனால் விஜயோட ரெக்கார்டை பாருங்கள், அவர் அந்த மாதிரி கலந்து பழகின வரலாறு கிடையாது.
பிஆர் சுந்தர் அந்த பொருளாதார இதில் இருக்கார் இல்லையா, அந்த ஆலோசகராக அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் ஒரு 6 லட்சம் ரூபாயை வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சி பக்கத்து வீட்டுக்காரர் தானேன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் மன்றத்தை கான்டாக்ட் பண்ணுறாரு, விஜய் மக்கள் இயக்கத்தை கான்டாக்ட் பண்ணுறாரு. 23 மோஸ்ட் ப்ராப்ளி 2023 ஒரு பணம் கொடுக்க தயாராக இருக்கேன், எனக்கு அது வந்து அதை போய் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எனக்கு ஒரு அதுக்கான இது இல்லை, மேன் பவர் என்கிட்ட இல்லை, நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நான் பண்ணுறேன், உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறாரு. ரெஸ்பான்ஸே இல்லை, பதிலே இல்லை விஜய் மக்கள் மன்றத்துக்கு. ஸோ அந்த மன்றத்தையும் அவர் பெருசாக செயல்படுத்துகிற மாதிரி இல்லை, அவர் ஒரு ஆக்டிவாக இல்லை. அவரோட ஒட்டுமொத்த இயல்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ஒரு உலக சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரியான முகஸ்துதியை தவிர வேறு எதுவும் அவரை போய் சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காரா? இல்லை. ஆட்களை தொடர்ந்து வந்து கூப்பிட்டு தான் பேசுகிறாரா? கிடையாது. ரஜினி பேசுகிற மாதிரி எழுத்தாளர்கள், அந்த புது டேரக்டருங்க, வேறு நடிகர்கள், சிவகார்த்திகேயன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறார்ல, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறாரா? கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்களா? கிடையாது. ஒரு 5-6 பேர். ஸோ இவருடைய ஒட்டுமொத்த லைஃபே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு தான் விரும்புகிற ஒரு 4 பேர் முகத்தை மட்டும் வருஷ கணக்கில் பார்க்குற ஒரு இயல்பு அவருக்கு இருக்கு. தொந்தரவே இல்லாத இடங்கள்ல தான் அவரோட ஷூட்டிங் நடக்குது. ரஜினியே ஓப்பன் ஸ்பேஸில் ஷூட்டிங்க்கு வர்றதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. ஆனால் இவர் வந்து இவரோட படம் எல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஊர்களில் போய் நடந்திருக்கு, இங்கே இல்லவே இல்லாத ஊர்களில் போய் நடந்திருக்கு. ஸோ அவர் பொதுவாக மனிதர்களை விரும்புறதில்லைங்கிறதுக்கான ஆதாரங்கள் அவரோட ஒட்டுமொத்த லைஃப்லையும் உண்டு, என்டையர் லைஃப்லையும் அது உண்டு. அப்படி இருக்கும்போது அவரை குளிர்விக்கிறதுக்காக இப்படி ஒரு கோரிக்கையை அவங்க சர்வ நிச்சயமாக எழுப்பியிருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. இப்போவும் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த கூட்டத்தினுடைய டேமேஜை வந்து தடுத்திருக்கணும் அப்படின்னு அவர் கட்சி இன்றைக்கும் ஆர்கியூ பண்ணுது. இப்போ ரீசெண்டாக சில விஷுவல் வந்திருக்கு, அவர் தண்ணி பாட்டில் தூக்கி போடும்போதே மக்கள் கீழே மயங்கி விழுறாங்க. அவருக்கு அது அவர் உரைக்கவே இல்லை, அவர் கொஞ்சம் கூட அவருக்கு அது உரைக்கவே இல்லை. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஜனங்க வந்து தொந்தரவு பண்ணுறத இல்லை, அவ்வளோ வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு வீடியோ கால் முதலமைச்சர் அஜித் வீட்டுக்கு, அந்த கொல்லப்பட்ட போலீஸ் தாக்குதலால் கொல்லப்பட்ட அஜித் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணாரா இல்லை கால் பண்ணாரா எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணி மன்னிப்பு வீடியோ கால் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ராஜ்மோகன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணார், அதனால சொல்கிறேன். வீடியோ கால் பண்ணி அவர் சொல்கிறாரு, பேசி எவ்வளவு நேரத்தில் அந்த வீடியோ வந்துச்சு, மற்றவங்கெல்லாம் அதை பேசும்போது விட்னஸ் எல்லாம் இருந்தாங்க, அது ஒரு உடனடி செய்தியாச்சு. விஜய் பாதிக்கப்பட்டவர்களோட ஃபோனில் பேசுகிறதுக்கு 11 நாள் ஆகுது. அந்த காட்சி ஏன் தடுக்கப்படுது? ஏன்னா அவருக்கு சாதாரண மக்களோட ஸ்கிரிப்ட் இல்லாமல் உரையாட அவருக்கு தெரியல. ஸோ அது ஏதாவது ஏடா குடமாக இருக்கும், குடங்குடங்க இருந்தால் கஷ்டம், சிக்கலாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷுவல் அவங்க எடுத்திருப்பாங்க, உட்காந்து ரீமிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி விஜய்க்கு டேமேஜ் இல்லாத வீடியோவை, அவருக்கு சாதாரண மக்களோட உரையாடுறதுக்கான பண்பே இல்லை, பழக்கமும் இல்லை. அது ஏதாவது அதில் ஹிந்துவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஏன் சார் இவ்வளோ நாள் வரலன்னு அவங்க கேட்குறாங்க. குழந்தைய பறி கொடுத்தவங்க, நான் குழந்தைய தூக்கிட்டு வராதுன்னு சொன்னல, எமோஷனே இல்லாமல் நான் தான் குழந்தைய கூட்டு வராதீங்கன்னு சொன்னல அப்படின்னு விஜய் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதை நான் குறையாக சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ரான்ஸ் பேரரசி சொன்னாங்கல்ல, பிரெட்டு கிடைக்கலன்னா என்ன, கேக்கு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, இவர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பார். அவர் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க சாதாரண மனிதர்களோடு நீங்கள் எப்போ உரையாடி இருக்கீங்க? உங்களை வந்து ஒரு மகாராஜா மாதிரி ஒரு 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 பேரரசனை போல உங்களை நடத்துறதுக்கு உங்கள் கட்சி விரும்புதுன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. நீங்கள் சாதாரண மக்களை சந்திப்பதற்கு தயங்குறீங்க, வெறுக்கிறீங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் இது போன்ற கோரிக்கைகளை சர்வ நிச்சயமாக வச்சுருப்பாங்க. இல்லை, இவர் இப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மக்கள் இங்கேருந்து கத்திட்டு இருக்கிறாங்க, செருப்பெறிகிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூழல் எதையுமே அவர் கண்டுகொள்ளாமல் தான் வந்து என்னது எழுதி கொண்டு வந்திருக்கோமோ அதையே பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாரு. அப்போது மைண்ட் செட் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து நம்ம இதை பேசி இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கா, இல்லைனா மக்கள் கேடு கெட்டாலும் கவலை இல்லை, அதை பற்றி நான் பார்க்க வேண்டிய தேவையில்லைங்கிற நோக்கத்தில் தான் அவருடைய எண்ணம் இருக்குது? அவர் எண்ணம் எப்படி இருக்குங்கிறத நாம் வந்து ஒரு அனுமானிக்க தான் முடியும், எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் விரும்புகிறது எதைங்கிறத நம்ம சொல்ல முடியும். அவர் இந்த மாதிரியான நெரிசலை,
மக்கள் தனக்காக அடித்து மோதுறாங்கங்கிறத அவர் ரசிக்கிறாருங்கிறது தான் அவருடைய பிரச்சார அந்த அந்த வடிவத்தை எல்லாம் அதுக்கு அவர் கொடுக்குற ரெஸ்பான்ஸையும் அவர் எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தை தீர்மானிக்கிறாருங்கிறதையும் பார்த்தோன்னு சொன்னால் அவர் இதை மாதிரியான ஒரு நெருக்கடியை மக்கள் அடித்து மோதிக்கிறத அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் முதல்ல திருச்சி கூட்டம், அதன் பிறகு இந்த நாகப்பட்டினம் கூட்டம் வந்து திருச்சி நாகப்பட்டினம் கணக்கு பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம் அவ்வளோ பெரிய இது இல்லை, கூட்டம் குறைஞ்சிச்சு. பகலில் போகிறாரு, பகலில் பேசும்போது கூட்டம் அவ்வளவா இல்லை. அவர் விரும்புகிற அளவுக்கு ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க, அவர் விரும்புகிற அளவுக்கான கூட்டம் இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த கூட்டத்தை சேர்ப்பதற்கான வேலையெல்லாம் அவர் செய்கிறார். வந்துட்டு இருக்காருன்னு மத்தியானம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அனுமதி 3 to 10 அனுமதி வாங்கியிருக்காங்க. விஜய் வர நேரம்னு அதிகாரப்பூர்வ பக்கங்களில் 12 மணி சொல்கிறாங்க. அப்படின்னா அண்ட் ராஜ்மோகன் ஒரு பதிவு போடுறாரு, நாமக்கல்ல 5 காலையில் 5 மணியிலிருந்து மக்கள் நிற்க இடம் இல்லாமல் அலமோதுறாங்க அப்படின்னு ராஜ்மோகன் ஒரு பதிவு போடுறாரு. இந்த செயல் எல்லாத்தையும் நீங்கள் இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு 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 அசாத்திய ஒரு நெருக்கடியை அவர் என்ஜாய் பண்ணுறாருன்னு தெரியும். நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் இப்போ இந்த 4 தரம் பிரச்சாரம் பண்ணதில் தெரிஞ்சிருச்சு, வாங்க மோதி பார்த்துக்கலான்ட்டு. அவர் எதை விரும்புகிறாருன்னு சொன்னால் தன்னுடைய பேச்சு போய் ரீச் ஆகிறத பற்றி அவர் கவலைப்படல. நாமக்கல்ல அவ்வளவு பாடாவதியான பேச்சு, தப்பாக வாசிக்கிறது. அவர் வந்து நாமக்கல் கவிஞர் பேரையே மறந்து விட்டு யாருன்னு கேட்டு திரும்ப பேப்பரை பார்த்துட்டு வாசிக்கிறாரு. நமக்கல்னு வாசிக்கிறாரு. அந்த முட்டை பதிலிடக்கூடியது எல்லாமே தப்பாக தான். மோகன் ஒரு பேரை எழுதி கொடுத்ததே தப்பு தான். ஏன்னா அதை எப்படி சொல்றாங்கன்னா, ராஜ்மோகன் வந்து தன்னோட பேஜில் அதை போடுறாரு, விஜய்க்கு நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி தர்றேன்னு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக விஜய் பேச போற கண்டென்ட் அந்த ஆள் அதில் போடுறாரு. இந்த தவறை எல்லாம் செய்தது அதுல இருக்கு. புரியுது. சரியா? அந்த பேர் மோவ மேன் போட்ட அந்த மாதிரி மாத்துறதெல்லாம் அவரோட பேஜில் அந்த அக்கப்பொருளாக நடக்குது. ஸோ இவர்கள் இதை மாதிரியான ஒரு அது சேம் அண்ணா உங்களுக்காக சாவுறாண்ண மக்கள் அப்படிங்கிறத வந்து அவர் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவரை தயாரிச்சிருக்காங்க. அவரோட இப்படி இருக்கிற ஒருத்தர் சைக்காலஜி எப்படி இருக்கும் தோழர், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் விஜய், அவர் குடும்பமே அவர் கூட இல்லை, பிரச்சனை அப்பா கூட சண்டை, அப்பாவுக்கு எங்கள் அப்பா கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிச்சார். விஜய் மக்கள் இயக்கம் அந்த கொடி அறிவித்த போது இவர் பண்ணார். ஓகே, இது நம்மளுக்கு அது தேவையில்லை. நான் அவரோட பர்சனாலிட்டியை சொல்கிறேன். உடன் யாருமே இல்லை, தனியாக இருக்கார். சந்திப்பவர்கள் யாரையும் ஒரு 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 சிலரை தவிர வேறு யாரையும் அவர் சந்திப்பதும் இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவர் என்னென்னா, எதை அவர் ஒரு ஒன்று ரொம்ப டவுன் ஆகலாம், ஐயோ நான் அப்படி தனியாக இருக்கேன்னு டவுன் ஆகலாம், அல்லது தன்னை பற்றிய மிகை மதிப்பீடுகளை அவர் என்ஜாய் பண்ணலாம். ஆனந்த் சொல்கிறத ஆஹா நான் தான் சூப்பர், அவ்வளோதான், பிரைம் மினிஸ்டர் நாம தான், இந்தியாவே நான் தான் ஆள போகிறேன், நான் தான் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார், இதை மாதிரி வந்து தன்னை பற்றின ஒரு போலியான அந்த பெருமிதத்தில் தன்னை ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்தே தீரும். நீங்கள் முதல்ல வந்து நான் கடவுளோட தூதுவன்னு தான் சொல்லுவான் சாமியார். எல்லாமே புதுசாக எமர்ஜ் ஆகும்போது சாமியார் என்ன சொல்லுவான்னா, நான் உங்களை மாதிரி ஒருத்தன், நான் கடவுளோட கடவுளில் பிரார்த்திக்கிற ஒருத்தன், தொண்டனுக்கும் தொண்டேன்பா. 2000 பேருக்கு மேலே சேரும்போது என்ன சொல்லுவான்னு சொன்னால், நான் வந்து அடுத்தது கடவுளை டெய்லி மீட் பண்ணுறவங்க ரேஞ்சில் போவாங்க. கூட்டம் 10,000 ஆச்சுன்னு சொன்னால் நான் தான் கடவுள்பாங்க. நீங்கள் எல்லா சாமியாரே எடுங்க, நித்யானந்தா தன்னை ஒரு கடவுள்னு தான் நம்பிட்டு இருக்காரு, சிவசங்கர் பாபா தன்னை ஒரு கடவுள்னு தான் நம்பிட்டு இருக்காரு, நான் தான் ராமன், நான் என்னோட பழைய ஜென்மம் ராமன், நான் தான் விஷ்ணுவோட வாரிசு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். பல உதாரணங்கள் இருக்கு. நீங்கள் ஏகப்பட்ட எல்லா சாமியார்களும் தன்னை எங்கன்னா அவர்களுக்கு சுற்றி வரும் முகஸ்தோடி கூட்டமாக இருக்கும். சாமிம்பாங்க. அந்த இதனோட தீவிரம் எப்படி இருக்கும், இந்த ஹீரோ வர்ஷிப் எந்த அளவுக்கு மட்டமாக போக முடியும்னு சொன்னால், மவுத் டாக்ல இது எந்த மாதிரி போகும்னு சொன்னால், ரஷ்யாவில் ரஸ்புட்டின் சாமியார் இருந்தார்ல ஜார் மன்னர்கள் காலத்தில், அவன் குளிக்க மாட்டான், தாடியில் அந்த தின்ன சோறெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், கிட்ட போனாலே ஏதோ செம்மறையாட்டு கூட்டத்தில் போய் நின்ன மாதிரி ஒரு நாத்தம் வரும். ஆனால் அவனோடு உறவு வச்சுக்கிறதுங்கிறது கடவுளோடு உறவு வச்சுக்கிற மாதிரிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்தது. மகாராணி பிரபு வீட்டு பொம்பளைங்கள்லாம் அவனை தேடி போகிறாங்கன்னா, நம்மளும் அந்த அவன் கூட அவனை போயிட்டு தொட்டு பார்க்கணும், நின்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி உருவாகும். இங்கேயும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. ஒரு ஹீரோ கொண்டாடுறதுல பெரும்பாலான அங்கே அந்த இடத்துல இருந்தவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
விஜயை பார்க்கணுன்னா நம்ம மெட்ராஸ்க்கா போக முடியும், நம்ம ஊருக்கே வரார்ல. இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு இது உண்டு. எல்லா அமேசான், ஃப்ளிப்கார்ட் கம்பெனிகள்லாம் இதான் பயன்படுத்தும். இப்போ விட்டிங்கன்னா கிடைக்காது. அதான் நெவர் பிஃபோர் ஆஃபர், நெவர் எவர் அந்த மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க. பார்க்கவே முடியும். ஆமாம், லோயஸ்ட் ப்ரைஸ் சின்ஸ் லான்ச். இன்னைக்கு விட்டால் இந்த ப்ரைஸில் அது பொருள் கிடைக்காது. விஜய் வந்து ஒரு ஆஃபர்ல கிடைச்சிருக்காரு. குறைந்த பிளாட்டுகளே மிச்சம் உள்ளன கரூர்ல. ஆமாம், எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 8 வருஷமா என்னமோ ஆகுது, மிக குறைவான ஃப்ளாட்டுகளே எஞ்சி உள்ளன அப்படின்னு ஒரு போர்டு இன்னும் வச்சிருக்காங்க. 8 வருஷமா இருக்கு. சரி சரி, ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டு. இதை மாதிரி வந்து குறைவாக அவைலபிள் இருக்கும்போது ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறதுங்கிறது பொதுவாக மக்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் சேர்கிற கூட்டத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை மேனிப்புலேட் பண்ணி அதை சேர்க்குறாங்க. இதில் இன்னொரு பெரும் குற்றவாளின்னு சொன்னால் இந்த மீடியாக்கள் கொடுத்த ஹைப் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். ஏன் அந்த டிஆர்பி ரேட்டிங் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏறத்தான் செய்யும். ஏன்னா அது வெறும் செய்தி இல்லை. ஒரு செலிபிரிட்டி அங்கே 4 பேர் டான்ஸ் ஆடுறான், அங்கே எவனாவது மரத்து மேலே ஏறி கலாட்டா பண்ணுறான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், நீங்கள் விஜய் பேச்சு வழக்கமாக பார்க்கக்கூடிய கட்சி ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்லை, அது இல்லை, வந்து வினோதமாக இருக்குது எல்லாமே. சரியா? அது வந்து நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே கரூரில் 30 விழா நடக்குது. சொன்ன நேரத்துக்கு முன்னாடி ப்ரோக்ராம் முடிச்சிட்டாங்க. 7 மணி 7:30 ஆகும்னு நினச்சாங்க. 1.5 மணி நேரம் ஷெடியூல் கரெக்டாக அந்த டைமில் முடிச்சு ஆளுங்கள்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இவர் கேஸில் வந்து இதை வந்து என்னென்னா, இந்த மூஞ்சி மட்டும்தானே இந்த இடத்துல அடையாளம். ஸோ இவரை பார்க்குறதுக்குன்னு சேர்கிற கூட்டத்தை இந்த மீடியாக்கள் வந்து ஏற்றி, அங்கே ஒருத்தன் இப்போ இந்த விக்ரவாண்டி கூட்டத்தில் ஒருத்தன் வந்து விஜய் பார்க்கணும்னு சொல்லி இப்போ கடந்த அழுதானுங்கள்ல, இவர் வீட்டு வாசலில் கலாட்டா பண்ணாங்கல்ல. ஸோ ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வரும், எவனாவது ஒருத்தன் லூஸ் மாதிரி பண்ணுவான்ற ஆர்வத்திலேயே டிவி பார்த்தவங்க அதிகம். கேமரா வச்சு அழுதுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சிக்காவெல்லாம் பார்க்குறாங்கல்ல, இந்த சோஷியல் மீடியாவில் ரகலை பண்ணுற சிக்காவை. அப்புறம் வந்து ஜெயசுரதியான ஒரு ஃபேமிலி, இந்த குடும்பத்தை வந்து ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்குறவெல்லாம் விரும்பி பார்க்குறவன் நினச்சிட்டு இருந்தோன்னா அது முட்டாள்தனம். பிடிக்காதவன் இருப்பான்ல, அவன் பார்ப்பான், என்னடா மாட்டுன்னு பார்ப்பான். நம்மளோட வீடியோ பார்க்க, நமக்கு பிடிச்சவங்க வீடியோவை கூட நாளைக்கு பார்த்துக்கணும். நம்ம பிடிக்காத வீடியோ இன்றைக்கே பார்ப்போம், ஏன்னா ஏதாவது மாட்டோம். இவர் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறாரு, அந்த பாட்டை வந்து ஓட விட்டுட்டே இருக்காங்க. இது மீடியாக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை. அவங்களோட அதிகாரப்பூர்வ கட்சி பாட்டை போட்டாங்க. மீடியா இப்போ வரைக்கும் விஜயை ஒரு செல்ல பிள்ளையை போல நடத்திக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் என்னென்னா, கடந்த 4 நாளில் வந்து செய்தியை பாருங்கள். விஜய் 20 பேரோடு பேசுகிறார். எங்கே இருந்தால் அந்த நியூஸ் எடுத்தீங்க? அவனோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குல்ல, அதில் எதாவது போட்டாங்களா? கட்சிக்கு ஒரு ஹேண்டில் இருக்குல்ல, போட்டாங்களா? கிடையாது. விஜயோட பேஜில் எதாவது போட்டாங்களா? கிடையாது. எப்படி 20 பேர் பேசுனாங்க? தகவல் சந்திக்க இருப்பதாக தகவல். எப்போ? 5 நாள் முன்னாடி. எப்படி சொன்னீங்க? தெரியாது. ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது சொன்னாங்களா? இங்கே தானே இருக்குது, ஒரு இதில் கேட்கல. அடுத்த ஒரு செய்தி, 2ஆம் கட்ட தலைவர்களை ரீஷஃபில் பண்ண போகிறதா ஒரு தகவல். புதுசாக ஆட்களை வந்து நேரடியாக சந்திக்க போகிறதா தகவல். என்ன தகவல்? தெரியாது. ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு 4 செய்தி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதற்குமே எது உண்மை செய்தி, எது பொய், எது வதந்தி, எதுவுமே தெரியாது. இப்படியான ஒரு செய்தியை விஜய் வந்து சௌரியமாக கால் நீட்டி படுத்துட்டு இருக்கும்போது தன்னோட வீடுகளில், நீலாங்கர வீடு, பட்னப்பாக்கம் வீடு, நீலாங்கர வீடு, பட்னப்பாக்கம் வீடு, இந்த வீட்டில் நல்ல வேலை பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வர்றாருன்னு பிரேக்கிங் போடல, அவரோட கார் கிளம்பி விட்டது. நீலாங்கர வீடு சொல்லி விரட்டி போய் அதை நியூஸ் ஆக்குறாங்களே. இந்த பக்கத்து வருது. இந்த வீட்டுக்கு போனார், இந்த வீட்டுக்கு வந்தார். இது 2 பனையூருக்கு ஆஃபீஸ் கூட போல. இப்படி இவருக்கு வந்து ஊடகம் வந்து தன்னோட செல்ல பிள்ளையை, எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் பிள்ளையை எப்படி வளர்த்தாரோ அதை விட மோசமாக நடிகர் விஜயை வந்து மீடியாக்கள் வளர்க்குறாங்க. யாரும் பொறுப்படுத்துக்கல. எந்த சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு தகவலை போட்டிங்க? அஃப்கோர்ஸ் ஒரு ஊடகத்தை நம்ம சொல்ல முடியாது, அதாவது வந்து சில விஷயங்களை வந்து தகவல்னு சொல்லி தான் போட முடியும். ஆனால் இத்தனை தகவல் வந்து வராது. புரியுது. எப்போ மாவட்ட செயலாளர் 20 பேரை விஜய் கூப்பிட்டு பேசினாரா? உண்மைதானா? வெரிஃபை பண்ணிங்களா? கிடையாது. இல்லை ஒரு செய்தி, இப்படி ஒரு தகவல் வந்தது, இதை உறுதிப்படுத்துறதுக்கு அணுகணும், வரல, எதுவும் கிடையாது. தகவல் ஒரு கார்டை போட்டு டெலீட் பண்ணாங்க. புரியுது. ஆமாம். அடுத்ததாக இன்னொரு இவர்கள் வந்து இந்த செல்லப்பிள்ளையை வந்து எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்கள். அரசு அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி உட்காந்துருக்காரு, இவங்க பேசுகிறாங்க, அமுதா ப்ரீஃப் பண்ணுறாங்க என்னென்ன நடந்ததுன்னு. அங்கே வந்து 100 கேள்வி கேட்குறாங்க மீடியாக்கள். செந்தில் பாலாஜி அந்த ஊரில், இந்த ஈவெண்ட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, அவர் ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்தாருன்னு கேட்குறான், ஏன் இந்த ஆள் ஓடினாருன்னு கேட்கல, ஏன்னா மற்ற கீழே இருக்கிற 10 பேரில் ஒருத்தங்க கூட வரலையேன்னு கேட்கல.
ஆனால் செந்தில் பாலாஜி வந்து அவர் தரப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவரோட மாவட்டம்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட 100 கேள்வி கேட்குறாங்க, 40 நிமிஷம் கேள்வி கேட்குறாங்க. அறிவழகன் சொல்லிட்டு தாவேக்காவோட வழக்கறிஞர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. 1 நிமிஷத்துக்கும் குறைவான நேரம் வந்து தகவலை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. குறுக்க பதிலை சொல்லிட்டு போகணுன்னு யாருமே கேட்கல. அருண்ராஜ் 3 நிமிஷம் மைக்கை நீட்டுறாங்க, அவர் சொல்கிறாரு போதுங்கிறாரு, விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இவ்வளவு மடியில் தூக்கி வச்சு வேற யாரையாவது கொஞ்சம் வரலாறு உண்டா மீடியா? வைத்தறிச்சலாக இருக்குது. இவ்வளோ இந்த செல்ல பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது வண்டியை ஓட்டி எவனையாவது சாவடிக்குங்கிற மாதிரி இவர் கூப்பிட்டு மடியில் தூக்கி வச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா கடைசியாக உங்கள் குரவலை அவங்க கடிப்பாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ சமீபத்தில் முன்வைக்கப்பட்டது. இவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இது ஜனநாயகன் திரைப்படத்துக்காக கரூரில் இப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி நிறைய ட்ரோன் கேமராக்களை வச்சு ஷாட் எடுக்கிறதுக்கு தான் திட்டமிட்டிருக்கிறாங்க, அதில் தான் இந்த இறப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஷூட்டிங்க்கு இதை பயன்படுத்தியிருப்பாங்க. நான் அதை இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க. விஜயகாந்த் இதில் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போக்கு உண்டு, செஞ்சுருப்பாங்க தான், அது மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு ஷூட்டிங்க்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஒரு சினிமாவை போல தானே, ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி மாதிரி தானே விஜயோட பிரச்சாரத்தை அவங்க திட்டமிடுறாங்க. இந்த மூஞ்ச காட்டுனா கூட்டம் வராதுன்றதுனால தானே அவர் உள்ளே போகிறாரு. நீங்கள் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து கையை காட்டிட்டு வரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நீங்கள் அந்த அடுத்த முதல்ல 1/2 கிலோமீட்டரில் உள்ளே வரும்போது அதை எந்திரிச்சு உள்ளே போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஸோ அந்த கட்சியினுடைய மூலதனமாக மூஞ்சு தான் இருக்குது. விஜயோட மூஞ்சு மட்டும்தான் அந்த கட்சியோட மூலதனமாக இருக்குது. அவர்கள் வேறு எதையும் பேச அவசியம் இல்லை. அதுதான் டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று அவங்க இன்னொரு வேலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் ஆடி என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, தெருவில் ரகலை பண்ணுறது இருக்குல்ல, இதை ஒரு டூலாக அவர் பயன்படுத்துகிறார். எழுதி வச்சுக்கோங்க, அவர் தன்னோட ரசிகர்களை ரெகுலேட் பண்ண முயற்சி பண்ணுனா அவரோட கூட்டம் வராது. ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரா? இல்லை. மற்ற எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது தான் பார்வைக்கு வெளியில் ஏதாவது ஏடாகூடமாக நடக்குதுன்னா அது தனக்கான அவமரியாதைன்னு ஒரு தலைவன் நினைப்பான். நீங்கள் பேசும்போது ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருந்தான்னா ஒரு தலைவனாக இருக்கிறவனுக்கு என்ன தோணுன்னு சொன்னால், என்னோட மெசேஜுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு அவன் நினைப்பான். எனி லீடர் நீங்கள் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் இவர் ஏன் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதில்ல? ஏன் அவர் உற்சாகப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் அவனுடைய அந்த ஊதாரித்தனத்தை, பொறுப்பின்மையை அக்செப்ட் பண்ணலைன்னா அவன் ஒன்று தூக்கி போடுவான். விஜய் முகத்துக்கு இல்லை அந்த மரியாதை. அது வந்து வேடிக்கை பார்க்க வர்றவனோட சரி, அவன் வந்துட்டு இப்படி போயிடுவான். அந்த இடத்துல எப்போதும் அந்த கூட்டம் இருக்குல்ல, அது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு வைப் பண்ணுற, ஒரு கூட்டத்தை என்ஜாய் பண்ணுற ஒரு க்ரௌட். அது இல்லை, இந்த அபாயகரத்துல இருந்து தானே இந்த உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு, அதாவது இங்கிருந்து தான் அது வருது. ஏன்னா இந்த தொண்டர்களே மிதிச்சு கீழே யாரு கிடக்கா அப்படிங்கிறது தெரியாம மிதிச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி வந்து விஜயை நம்ம பார்த்தா போதும், விஜய் போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. யாராவது கொஞ்சம் ஒரு 100 பேர் வந்து சுதாரிச்சு இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கு, மயங்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா கூட இந்த அபாயம் வந்து குறைஞ்சிருக்கும். இல்லை, அதாவது வந்து இது அப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இவங்க வந்து இந்த க்ரௌட் இருக்கு இல்லையா, விஜயினுடைய அந்த டிப்பிக்கல் விஜய் ஃபேன் இருக்கான்ல, அவர்கள் வந்து ஒரு நெருக்கடியினுடைய எச்சரிக்கையை குறித்து அவர்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நாமக்கல்ல ஒரு பையன் வந்து சொல்கிறான், ஓடி வந்து சொன்னான், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, 4 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, 2 வண்டி கீழே, 2 வண்டி இப்போ விழுந்துருச்சு, அது மேலே ஏறி தான் உடையாடுறோம், ஒருத்தருக்கு செயின் அறுத்துட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணான். அவர்கள் இந்த த்ரில்லை என்ஜாய் பண்ணுறாங்க. பட் எல்லா த்ரில்லும் எல்லாருக்கும் இதாக இருக்காது. அது ஒரு அபாயம். த்ரில்லுங்கிறது என்ன? ஒரு டேஞ்சரை தாண்டி வந்துட்டடி, ஒன்றால் தாண்ட முடியும், கர்ப்பிணிகளால் தாங்க முடியாது, பசங்களால் தப்பிச்சு வர முடியும், ஒருத்தர் தலைமையில் ஏறி கூட வர முடியும், குழந்தைகளால் அது வர முடியாது. சின்ன குழந்தைங்களை கூட்டு போகிறீங்க, அவங்க உயரமாக இருக்கவங்க ஆக்சிஜன் கீழே கிடைக்காது, கிடைக்கும்போது அவங்க ஃபெயிண்ட் ஆவாங்க. உயரம் குறைவாக இருக்கவங்க ஃபெயிண்ட் ஆவாங்க. ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்க ஃபெயிண்ட் ஆவாங்க. லேடிஸ் வந்து தண்ணியை கொடுத்தீங்கன்னாலும் பாத்ரூம் போயிட்டு வர முடியாதுன்றதுனால தண்ணியை கம்மியாக குடிப்பாங்க.
நீரிழப்பு ஏற்படும், சஃபகேஷன், ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டுவாங்க. ஸோ இவரோட அந்த க்ரௌடை கூட்டிகிட்டு வர்ற ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது எப்போதும் ஒரு பேரழிவை உருவாக்குவதற்கான தகுதி உடையது. கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் இதே மாதிரி தான் இருக்கார். இப்போ ஒரு தம்பியோடைய பேட்டி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த கூட்ட நெரிசலில் நான் கீழே விழுந்துட்டேன், ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் விஜய் அவர்கள் என்ன பார்க்குறாரு, நான் விழுந்துட்டேன், என்னை மிதிச்சுட்டு போகிறாங்க, அண்ணன் வந்து சொல்லியிருந்தா எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறாரு. மருத்துவமனையில் இருந்த ஒரு தம்பி வந்து பேசுகிறார். அப்போது அவருக்கு இப்போ அடிபட்டு விழுறதோ சாகிறதோ அவருக்கு அந்த கவலையோ ஒரு பிரச்சனையை தெரிஞ்சா தானே உங்களுக்கு. அதாவது ஒரு துயரம் தெரியணும்னா நீங்கள் அங்கே இருக்கணும், அந்த கீழே இருந்ததை அதனோட கஷ்டத்தை வந்து பார்த்துருக்கணும். இவங்களுக்கு வந்து மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நம்பர் மாதிரி தான் தெரியும். நம்ம அதை நாமளே கூட செய்வோம். காசாவில் ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் வேனில் ஏற்றுற அளவுக்கான குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் சாகுறாங்கன்னு ஒரு செய்தி வருது. பட் ஒரு கட்டத்தில் வந்து அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம்ல. ஒருத்தன் போஸ்ட் போட்டான்ல, அதே தான் விஜயோட மைண்ட் செட்டாகவும் இருக்கும். குழந்தை போனால் இன்னொன்று பெற்றுக்கலாம், தலைவன் ஒருத்தன் தானே அப்படின்னு ஒருத்தன் போஸ்ட் போடுறான், ஒரு விஜய் ரசிகன். அவருக்கும் அப்படி தான் இருக்கலாம், அவரை அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த பால்கனியில் உட்காந்துக்கிட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தான் தெரியும். நீங்கள் மக்களோட இயல்பில் உன் தங்கச்சி சாவுலேருந்து உன்னால் வர முடியலன்னு உன்னால் பேச முடியுதுல்ல. மக்கள்கிட்ட அந்த இஷ்யூ கீழே வந்து இறங்கி அதில் அந்த இடத்துல நின்னா தான் அவரால் அந்த துயரத்தை உணர முடியும். அதனால தான் அவரால் உடனடியாக இந்த 4 நிமிஷத்து வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒரு ட்வீட் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதே செய்தியை ஏன் அவருக்கு 4 நாள் தேவைப்படுது? ரிஹர்சல் பண்ணி கரெக்டான லைட்டிங் வச்சு ப்ராப்பராக மேக்கப் போட்டு, அதுலேயும் கூட மன்னிச்சுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வரல. இதில் வெக்கக்கேடு என்னென்னா, அந்த ராஜ்மோகன் ஒரு தரம் ஒரு வீடியோ பேசியிருக்காரு, நாங்கள் வீடியோ காலில் பேசுகிற தலைவர், எங்கள் தலைவர் வந்து வீடியோ காலில் பேசுகிற தலைவர் இல்லை, வீட்டுக்கே போகிற தலைவர். வீட்டுக்கே போகிற தலைவர்னா தான் வீட்டுக்கே போயிட்டு இருக்க தலைவர். இப்போ தான் அதான் தெரிஞ்சு என்னென்னா, இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு, இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு, ஆஃபீஸ்க்கு கூட போகல. நீ சொன்னார் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன். ஆஃபீஸில் என்றைக்கா போனாரா 12 நாளில்? வீட்டுக்கு தான் இருந்தார். பேச்சு மட்டும் பிரமாதமாக இதை எழுதி கொடுக்குற அவ்வளோ. ஏன்னா அவர் இயல்பில் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற அளவுக்கான தகுதியோடலாம் கிடையாது அவர். நாம் அங்கே எதிர்பார்க்கலாம் கூடாது. இந்த இடத்துல நான் விஜயை குறை சொல்வதை விட விஜயை பயன்படுத்தி கொள்கிற இந்த மற்ற இது இருக்குல்ல, பிஜேபி மீடியா, இவங்கள தான் குறை சொல்லுவேன். அவர் உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இவங்க குறுக்க விழுந்து தடுக்கிறாங்க. அவர் தன்னை சீர்திருத்தி கொள்வதற்கு அல்லது ரியலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த பிரச்சனையை உணர்றதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் பிஜேபி, ஏடிஎம்கே மீடியாக்கள் சேர்ந்து குழியை தோண்டி புதைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஆல் ஆஃப் அ சடன் என்னடா திடீர்னு தனக்கு சேவகம் பண்ணவங்கலாம் காண போகிறாங்க, ரசிகன் அந்த இடத்துல போய் தான் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த பிரச்சனையை அட்டன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு நடிகர் உட்காந்து யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இவங்க வந்து மூடுறாங்க. பிஜேபி திடீர்னு உள்ளே வருது, அண்ணாமலை சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஐயோ இது அரசாங்கத்தோட ஃபெயிலியர்னு இவங்க பேசுகிறாங்க. அப்படி இந்த செல்ல பிள்ளையை நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா அது இன்னும் மேற்கொண்டு வண்டியை வேகமாக தான் ஓட்டும். இது பச்சையாக என்னன்னு சொன்னால், ஒரு எந்த பொறுப்பும் இல்லாத என்ஜாய் பண்ணுறது, தின்னுட்டு தூங்குறது, என்ஜாய் பண்ணுறதுங்கிறது மட்டும் வேலையாக வச்சுருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன் காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் 4 பேர் மோதுவான் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு வேலை இவர் செஞ்சது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி கார் ஓட்டுற ஒரு தண்ட பிள்ளைய, செல்ல பிள்ளைய நீங்கள் கண்டிக்காமல் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துடலாம், குழந்தை பாவம் தின்னுட்டு தூங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நாளைக்கும் கார் ஓட்டும். அதே போல் ஒரு செல்ல பிள்ளையாக தான் மீடியாக்களோ பாஜகவோ இவரை வந்து நடத்துது. இதுதான் பெரிய ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். இதை கூட ஒரு விபத்து, இவங்களுக்கு விவரம் தெரில, மக்களும் சேர்ந்து அந்த இதில் பங்கேற்றாங்க, அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்துட்டாங்கன்னு ஒரு சான்ஸை கொடுக்கலான்னாலும் கூட அப்படியெல்லாம் இல்லை. இந்த பிள்ளை திருந்தக்கூடாதுன்னு இவனுங்க வேலை பார்க்குறது இருக்குல்ல, அதை பார்க்க தான் பயமாக இருக்குது. ஸோ ஆனஹோல் நம்ம முதல்ல கேட்ட கேள்வி, இவர் இந்த மாதிரி சர்வ நிச்சயமாக கேட்டிருப்பாங்க, கேட்கலனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும், என் தலைவருக்கு அந்த மாதிரி கொடுக்கணும், அவங்க அதை சொல்லியிருக்காங்க நிறைய சமயங்களில், பாதுகாப்பு விஷயத்தில். அண்டு இது வந்து ஏன் பொறுப்பு இல்லை, இவங்க எந்த வக்கீலாவது எந்த கட்சியாவது இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருப்பாங்களா? ஏங்க என் கூட்டத்தில் தான் செத்தானா, வேற பணத்தை இந்த பணத்தோட சேர்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு திமுக, அதிமுக அல்லது பாஜகவே வச்சுங்க, என்டையர் மீடியா ஈகோ சிஸ்டமை கையில் வச்சிருக்கிற பாஜக தலைவர் ஒரு ஆள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசிட்டு கேஷுவலாக போயிருக்க முடியுமா?
ஆனால் எல்லாம் வந்து அந்த திரைப்பட பாணியிலே பேசுகிறாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான். அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது. இந்த ஹீரோக்களுக்கே இருக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு மைண்ட் செட் உண்டு. அவங்க வளர்ந்துட்டேன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிப்பாங்க. தான் பெரிய ஸ்டார் ஆகிட்டோம்னா அதோட அறிகுறி என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நடிக்கிறது. அந்த ஆக்ஷன் ஃபிலிமில் எதுக்குன்னு தெரியாது 20 இது பின்னாடி வரும். ஒரு சண்டைக்கு ஒரு 150 பேர் அடித்து கொள்ளுவாங்க. ஆளை சர்வசாதாரணமாக எட்டி மிதித்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் போய் மினிஸ்டர் வீட்டில் போய் கீழே மினிஸ்டர் வீட்டில் குதித்து பஞ்ச் டைலாக் பேசுவாங்க. இயல்பில் அதில் 100% கூட சாத்தியம் கிடையாது. இவங்க யாருக்குமே சொல்கிறேன். ஸோ இவங்க அந்த சினிமா உலகத்திலே வாழ்கிறாங்க. அவர் சினிமா உலகத்திலேயே வச்சுக்கிட்டு தான் இந்த கட்சி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சதி கோட்பாடுகளை விஜய் நம்பியே தீர்வார். ஏன்னா அவருக்கு பொறுப்பு எடுத்துக்கிற மைண்ட் செட் கிடையாது. அவங்க கீழே இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க, ரெண்டே தான். இது விஜய் இந்த கும்பலை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு ஒரு வேலை ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் விளையாண்டாகணும். சும்மா இருக்கார். இனி படம் நடிக்க போகிறது இல்லைங்கிறது ஒரு சாக்கு தான் என்ன கேட்டால். ஏன்னா அவர் இன்னுமே 200 கோடி வாங்கிக்கிட்டு ஒரு லாபகரமான ஒரு படத்தை கொடுக்குற அளவுக்கான சூழலில் சினிமா இல்லை. ஸோ அவர் இப்போ இன்னொன்று மற்ற நடிகர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணலாம். ஜெய்சங்கர் வாய்ப்பு போச்சு. அவர் வந்து அப்பா கேரக்டர் வில்லன் கேரக்டர் பண்ணார், அப்பா கேரக்டர் பண்ணார். அதுக்கெல்லாம் நடிப்பு திறமை வேணும். இவர் ஒழுங்காக ஒரு அழுகிற சீன் கூட ஒழுங்காக நடிக்க தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ கால்லாம் வெளியில் வரல. அழுகிற சீன் கூட இதுக்கு ஒழுங்காக நடிக்க வராது. ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலை கூட மாற்றினது கிடையாது. இவரோட ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற மற்றவர்கள் அதை முயற்சி பண்ணாங்க. நீங்கள் அஜித்தை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆவரேஜான நடிப்பு அதுக்கும் கீழேன்னு வச்சுக்கிட்டாலும் கூட வெவ்வேறு கேரக்டரை ட்ரை பண்ணார், முயற்சி பண்ணார். இவர் ட்ரையல் புதுசாக எடுத்ததுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சினிமாவில் அந்த எண்ணமே கிடையாது. அவருக்கு சர்வீஸ் மைண்டு கிடையாது. ஒரு ஆர்வம் இருக்கிற நபர் கிடையாது. ஒரு பரவலான ஆட்களோட கம்யூனிகேட் பண்ணுற நபர் கிடையாது. ஒன்றுமே இல்லை. இது ஒரு பொம்மை. அது நீங்கள் வச்சு வேடிக்கை பார்க்கலாம், ரைட்டு, அந்த அளவில் ஓகே. ஏன்னா ரேர்லி அவைலபிள், வச்சு வேடிக்கை பார்க்கலாம். அதற்கு மேலே இவருக்கு வந்து ஒரு திறமைன்னு ஒன்று கிடையாது. இது வந்து எழுதி கொடுக்குறத வாசிக்கிற ஒருத்தர். இதை அதீதமாக கொஞ்சிறத பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது. எஸ்ஏசி பண்ணதை விட அதிகம் கொஞ்சுறாங்க. அதுதான் விஷயம். திரும்ப அது வந்து இவர்களையே கடிக்கும். இந்த மீடியா சிஸ்டமை இவங்க ரசிகர்கள் வந்து ஒரு நாள் கடிப்பாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள், நடக்கும். நிச்சயமாக அது ஒரு தமிழக அரசியல்லே ஒரு வினோதமான விஷயமாகத்தான் விஜய் அவர்களுடைய போக்கும் அவருடைய கட்சி தன்மையும் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய பயணம் சரி, தாவைக்காவினுடைய பயணம் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பேசுவோம். அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.